அப்ப தேவனை அடையாளப்படுத்த விரும்புகிற ஒரு மனுஷன் தன்னை முன்னிறுத்தி எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதபடி தன்னை அடையாளமாய் மாற்றின தேவனை முன்னிறுத்தினாதான் தேவன் அடையாளப்படுவார். அல்லேலூயா. அவரை முன்னிறுத்தணும். என் தேவனை முன்னிறுத்தணும். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து முன்னிறுத்தணும். அவரை முன்னிறுத்தும் போதுதான் அவர் இந்த உலகத்தில் அவர் அடையாளமாய் இருப்பார். அவர் மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவார். அநேக நேரத்துல நம்மை முன்னிறுத்தி என்ன செய்யறோம் அப்படின்னா நம்மை அடையாளப்படுத்துகிறோம். ஆனால் தேவனை நாம் அடையாளப்படுத்தல. நம்முடைய வாழ்க்கையின் மூலமாய் தேவனை அடையாளப்படுத்தல. இந்த சமுதாயத்துக்கு, இந்த உலகத்துக்கு நம்மை அடையாளப்படுத்துகிறோம். ஆனால் தேவனை என்ன செய்யலைன்னா அடையாளப்படுத்தல. பிரைஸ் தி லார்ட். ஆனா தேவன் யோவான் சானுடைய வாழ்க்கையை கவனிச்சு பாருங்க. அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் தன்னை மறைத்து கொண்டு தேவனையே வெளிப்படுத்தினார். இங்க யோவான் சுவிசேஷம் 1 அதிகாரம் 27வது வசனத்தை வாசிங்க. அவர் எனக்கு பின் வந்தும் என்னிலும் மேன்மையுள்ளவர், அவருடைய பாதரட்சையின் வாரை அவிழ்ப்பதற்கும் நான் பாத்திரன் அல்ல என்றான். எனக்கு பின் வந்தும் என்னிலும், யோவான் சானன் சொல்றாரு, எனக்கு பின் வருகிறவர், ஆனால் என்னிலும் அவர் மேன்மை உள்ளவர். அவர் மேன்மையானவர். எனக்கு பின் வருகிறார், ஆனால் என்னிலும் மேன்மை உள்ளவர். இன்னொரு வசனத்தை வாசிங்கள். 30வது வசனத்தை. எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் எனக்கு முன்னிருந்தபடியால் என்னிலும் மேன்மையுள்ளவர் என்று நான் சொன்னேனே, அவர் இவர்தான். எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் எனக்கு முன் இருந்தவர். ஆமென்.